அவங்களுக்கு இப்ப எதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருடி. இது என்ன சாதாரணமான விஷயமா? டேய் மணி, சுப்பையா, எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா இங்க, வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்க. சும்மா கத்திட்டு இருக்கீங்க. என்னங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? சொல்றேன். அத சொல்றதுக்கு தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா அந்த சந்தோஷமான விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்ணம்மா எங்க? கண்ணம்மா, என்னடா சின்ன பையா, என்ன அது இருப்பா இரு. மெட்ராஸ்ல எங்க அம்மா நல்லா இருக்கா? எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு என்ன பார்த்தாலே தெரியலையா? சரி நீயே சொல்லு, நம்ம வீட்டுல நம்ம ஜக்கம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷப்படுற சுபகாரியம் எது? அது என்ன சுபகாரியம்? என்னய்யா நீ ரொம்ப சந்தோஷப்படுற என் சுபகாரியம். தாய்க்கு கல்யாண தேதி குறிச்சிட்டியா? குறிச்சிட்டோம். என் தாயே உன் கால் அழகே அழகம்மா. என் ஜக்கம்மா, அப்போ உன் கல்யாணம், இப்ப இந்த அம்மாவுக்கு கல்யாணம். இரு இரு, எங்க போற? சின்ன பையா வரேன். இப்ப இந்த கல்யாண முகூர்த்தம், அப்ப அந்த கல்யாண முகூர்த்தம். ஏன் பூபதி ஐயா, கண்ணம்மா வேலைக்காரி தானே, மரியாதை இல்லாம உங்களை போய் வாடா போடான்னு கூப்பிடுறாங்க. யோ, அவங்கள வேலைக்காரியா நாங்க எப்பவும் பார்த்தது இல்லையா? அந்த சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கும் முன்னோடியே அவங்கதான். தாயே, இது செக்கம்மா கல்யாண பத்திரிக்கை. ரெண்டையும் ஒண்ணா வச்சு பார்க்கலாம். ஏதோ வயசுல மூத்தவங்களை பத்தி பேசுற மாதிரி உங்க பேத்தியவே வாங்க போங்கன்னு அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா ஜக்கம்மா போனதுக்கு அப்புறம் எங்க வம்சத்துல 3 தலைமுறைக்கு பெண் குழந்தையே பிறக்கல. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா பேரையே இவங்களுக்கு வச்சிட்டோம். அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்த மரியாதையே இவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த பத்திரிக்கை படி சின்னையா. சந்திரமான பகுல பஞ்சமி, மிருகசீரா நட்சத்திரம், மிருகசீராதான். மிதுன லக்னம். மிதுனமா? அதே லக்னம். அதிகாலை 6:14 மணிக்கு முகூர்த்தம். உங்க அம்மாவே இந்த அம்மாவா மறுபடியும் பிறந்திருக்காங்கடா. அதனாலதான் அந்த அம்மா முகூர்த்தத்தையே இந்த அம்மாவுக்கு வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஜக்கம்மா கல்யாண முகூர்த்தம் தான் அருந்ததி அம்மா கல்யாண முகூர்த்தம். நாம ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே மழை என்னங்க திடீர்னு இப்படி கொட்டுது? வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. அங்க பூபதி ஐயா குடும்பம், கண்ணம்மா எல்லாரும் இந்த லக்ன பத்திரிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சுசிலா, இந்த லக்ன பத்திரிகையை கொண்டு போறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். இல்லையா பின்ன, இது நம்ம அருந்ததி அம்மாவோட. சுசிலா, 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 உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சுங்க? ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல எங்க போறது? அங்க ஏதோ பெரிய மாளிகை இருக்கு. வா, முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏய், எங்க போறீங்க? திரும்பி போயிடுங்க. கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு. இது உண்மை இல்ல. அப்ப அங்க தெரியுது. திரும்பி போயிடுங்க. அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுங்க. நீ வா. ஏய், இருக்கிறத இல்லங்கடா, பைத்தியக்காரன் போல இருக்கு.
வாங்க வாங்கடா. வர்ற வழியில எங்க கால் எல்லாம் எனக்கு தெரியும். உள்ள போங்க, இது உங்க இடம்தான். இது ஏதோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்குல்ல? ஆமா, எங்க அந்த அம்மா? இது கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம். என் பிள்ளையோடது. என் பிள்ளைய எங்க தனியா தவிக்க விட்டுட்டு அந்த அருந்ததிக்கு இப்ப கல்யாணம் கேக்குதாடா? சுசிலா, 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 சுசிலா. என்னங்க, நான் இங்க இருக்கேங்க. மேல வாங்க. என்னங்க, நான் இதுக்குள்ள இருக்கேங்க. இதுக்குள்ளயா? இது என்னது? இது இது என் சமாதி. சமாதியா? சமாதி தாங்க, சமாதி. என்னடி சொல்ற? இதுக்குள்ள இருந்து உன்னை எப்படி வெளியே எடுக்கிறது? உடைச்சு எடுங்க. எப்படி இதுக்குள்ள போன? அது உனக்கு தேவையா? ஐயோ, உள்ள ரொம்ப இருட்டா இருக்குதுங்க. மூச்சு திணறுதுங்க. வந்து ஓடுங்க. வாங்க வாங்க. ஓடடா, ஓடடா, இந்த சமாதிய ஓடடா. சமாதிய ஓடடா. டேய், அந்த சமாதிய ஓட. என் பிள்ளைய விடுதலை பண்ணு. சீக்கிரம் வந்து ஓட. அவகிட்ட இருந்து விமோச்சனம் கொடு. அவகிட்ட இருந்து விமோச்சனம் கொடுடா. சமாதிய ஓட, ஓட. அடியே அருந்ததி, இன்னும் எத்தனை காலம் எனக்கு இந்த தண்டனை? 80 வருஷமா இந்த சமாதியில பகத்தில பிசாசா பெரியோட காத்துக்கிட்டு இருக்க. மரணம் உனக்கு துர்மரணம். அடியே அருந்ததி, உனக்கு கல்யாணமா? என்ன கொன்னு இந்த சமாதியில அழுகி போக வச்ச உள்ள விடமாட்டேன் பொம்மாயி, விடமாட்டேன். வருவேன் வருவேன், கட்டாயம் வருவேன். தீரா பகைய தீத்துட்டு போவேன். தீரா பகையோடு மரணிக்கும் மனிதனின் ஆத்மா பிரேதாத்மாவாக அலைகிறது. வஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மங்களாயினும் பகை தீர்க்க காத்துக்கொண்டே இருக்கும்.
சீக்கிரம் வர சொல்லுங்க. வணக்கம் ரகுபதி சார். வணக்கம், வாங்க. பொண்ணோட நிச்சயதார்த்தத்தையே ரொம்ப கிராண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த சொத்து சுகம் எல்லாத்துக்கும் அவ தானே வாரிசு. இது என்னங்க பெரிய விஷயம்? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பாருங்க. என் மச்சான் இதை விட கிராண்டா நடத்துவாரு. அண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஐயர் எல்லாரையும் வர சொல்றாரு. ஓ மகாலட்சுமி, என்னங்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அருந்ததி எங்க? மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி. கன்னி பெண்மை பூவே 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 பூவே, கன்னி பெண்மை பூவே 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 பூவே, மென்னகைதான் பொன்னே 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 பொன்னே, மை பூசும் கண்கள் என்ன முத்தாமைனாவே, சொற்களை ஓர கண்ணால் பேசும் நிலாவே, துள்ளத்தான் துள்ளத்தான் நம் உள்ளத்தில் சங்கீர்த்தனம், கோயில்தான் கோயில்தான் நம் இல்லந்தான் பிருந்தாவனம், பூத்தான் என் செவ்வல்லி நாணம் தான் நாளெல்லாம் மோகாஸ்திரம், ஊடல் ஏன் கொண்டாயோ தோழிக்கு சொல்லம்மா உந்தன் மனம், ஏதேதோ வேண்டித்தான் பெண் பூத்தது, இதன் எண்ணத்தில் யார் வந்தது, எண்ணம் போல் கொஞ்சத்தான் மாமன் வர இன்று கும்மாளம் கொண்டாடுது, புனித பெண்மைக்கோ துணை சேரும் போது அரடம் மலராதோ ஆசை மெல்ல, நிலத்தில் ஸ்ரீலக்ஷ்மி பாதம் பூப்பட்டால் அருள் சேரில்லத்தில் வைபோகந்தான், வடக்கை தனிக்கை வந்தே கொடும் நாளில் அன்பே சேராதோ. ராகுல், ஹே கொண்டாட்டம் கோலாகலம், இங்கு வந்தாள் பார் செந்தோரணம், உள்ளங்கள் ஒன்றாகணும், நான் கூட நான் கொஞ்சமோ தோழியே, பூவாய் பூத்தாய் மாமலையிட, கண்டே நீ மாமன் என் தோளை தொட, தந்தேன் மலர் தான் முன் கூந்தல் தொட, மாற்று மங்காத தங்கம் முன் நெஞ்சு, இது போல் நான் பார்த்த பெண் இல்லையே, திருவே வேண்டும் முன்னே சந்தான் வாழ, தழுவும் கைதான் என்று விடமாட்டானே, பல நாள் கனவோ சொல்ல வந்த கிளி நாணம் கொண்டானோ, ஒன்றல்ல ஓராயிரம் நெஞ்சுக்குள் நித்தம் வரும் உல்லாசம் நூறாயிரம், என்னென்பேன் கொண்ட வரும் பாசம் ஓர் நிறங்கிட்டு போனாலும் பந்தங்கள் தான் மாறுமோ, ஜென்மம் தான் ஒரு நூறு கொண்டாலும் சாகாத ஆனந்தமோ. கோயில் தான் கோயில் தான் நம் இல்லம் தான் பிருந்தாவனம், இல்லம் தான் பிருந்தாவனம். அழகு பொம்மாயி. பிஞ்சு பழுத்து பருவக்கனி ஆயிடுச்சு.
என் பசிய தீக்கிற வயசு உனக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு உன் சாறு மொத்தத்தையும் குடிக்கணும். வர வைப்ப, கந்தர்வ கோட்டைக்கு உன்னை வர வைப்ப. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ஒரு கிளம்பணும். இன்னும் ஒரு வேலை கூட முடிஞ்ச பாடில்லை. நம்ம ஜக்கம்மாவோட நகைன்னா அருந்ததி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ராசியான நகையாச்சே, கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். எத்தனை காலம் அப்படியே கிடையாது. என்ன? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். வேண்டாமா, இம்மூரியிலே தாண்டி வர வேணாம், நாங்க போயிட்டு வந்துடுறோம். அங்க தாத்தாவுக்கு எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, நான் போறேன். வரவச்சண்டி, இனி நீ இந்த கந்தர்வ கோட்டை எல்லையை தாண்டி போக முடியாது. நீ இன்னும் என்ன சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கியா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு? அப்படி இல்லைங்க, நான் ஓடவும் இல்லை விளையாடவும் இல்லை. பின்ன யாராவது தள்ளி விட்டாங்களா? அப்படிதான் தெரிஞ்சதுங்க. ஆனா பார்த்தா பக்கத்துல யாரும் இல்லைங்க. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், ஒழுங்கா கிளம்பி என் கூட சென்னைக்கு வந்துரு. என்ன? நாங்க கூட அதேதாமா சொல்லிட்டு இருக்கோம். கேட்டா நீ எதுக்குடா குறுக்க பேசுற? இப்ப நீ ஏன் குறுக்க பேசுற? அது இல்லைங்க. எது இல்ல? அது வந்து என்ன வந்து? நம்ம நிலம், நம்ம சமஸ்தானம், அப்புறம் நம்மள நம்பி இருக்கிறவங்க எல்லாம் நான் தானங்க பாத்துக்கணும். முதல்ல நீ தெம்பா இருந்தாதான் இவங்க எல்லாரையும் ஒழுங்கா பாத்துக்க முடியும். ஆமாங்க. அப்புறம் அது இல்லைங்க ஜக்கம்மா, நான் சொல்றது கேளு. பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பிடுறேன். தலை ஆட்டுற. நம்ம சின்னையா எவ்வளவு பெரியவன் ஆனாலும் அவங்க அம்மா ஜக்கம்மா முன்னால அப்பவும் இப்பவும் சின்ன குழந்தைதான். கண்ணுமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாயி. உன் கல்யாணத்துக்கு நேரமெல்லாம் குறிச்சிட்டு முதல் தடவையா சமஸ்தானத்துக்கு வந்திருக்கீல்லம்மா. ஜக்கம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. வா போலாம். இந்த வம்சத்துல பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு என்னோட பேரை வைங்க. நானே மறுபடியும் பிறந்திருக்கேன்னு நம்புங்க. மறுபடியும் பிறந்து இந்த சமஸ்தானத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு நீ கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேம்மா, காப்பாத்திட்டேன். கண்ணுமா, காப்பாத்திட்டேன். கண்ணுமா, ஜக்கம்மா வேற எங்கேயும் இல்ல, எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. இருக்காங்கம்மா, எப்பவும் நம்ம கூடவே இருக்காங்க. சுசீலா! விடுங்கடா! சுசீலா கோட்டையில இருக்கா. சுசீலா! சுசீலா அந்த கோட்டையில. சுசீலா! 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 டேய், இவனை பின்னால கொண்டு போய் கட்டுங்க. சரியா? விடுங்கடா! சுசீலா! சுசீலா சமாதியில இருக்கா. அவளை கூட்டிட்டு வரணும். விடுங்கடா! என்னாச்சு? நம்ம ரமணா ஏன் இப்படி ஆயிட்டா? உன் லக்ன பத்திரிகையை கொண்டு வரும்போது பழைய கோட்டை கிட்ட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப சுசீலான் கத்திக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னே தெரியலம்மா. அப்ப டாக்டர் பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் சரி வராதுங்க. இந்த மாதிரி வியாதி எல்லாம் பாக்குறதுக்கு இங்க பக்கீர் ஷான்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்ட தான் இன்னைக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேங்க. பக்கீர் ஷாவா?
சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். வணக்கம் பக்கீர் ஐயா. வணக்கம். ஏய் आओ बच्चे लोग வாங்க 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 எடுத்துக்கோ குட்டி எப்படி இருக்க? நீ ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு தர்கா கிட்ட கொடுக்க வேண்டிய பூந்தி மிட்டாய இப்படி கோயில் கிட்ட வந்து குடுக்குறீங்க. வேதங்கள்ல தான் கடவுள் வேற வேற, ஆனா அவங்க படைச்ச பசி எல்லாருக்கும் ஒண்ணுதான். பசியோட இருக்கிறவங்களுக்கு எப்ப வேணா எங்க வேணா கொடுக்கலாம். ரமணம்மா நீயும் சாப்பிடு. खाओ सब लोग बिंदास खाओ. ஏய் வேடிக்கை பார்க்காத வியாபாரத்தை பாரு. பக்கிரையா நடுராத்திரி பையன் பயந்து திடுக்குன்னு விழுந்துட்டான். அதுல இருந்து ஒண்ணுக்கு போகவே இல்ல. பாருமா, பச்சை குழந்தைய ஒண்டியா விட்டுட்டு நீ போய் உன் புருஷன் பக்கத்துல படுத்துக்கிட்டா குழந்தைய திடுக்குன்னு விட மாட்டான். அப்படி கேளுங்க. कोई बात नहीं, कोई बात नहीं. सूकर बच्चा, सूकर बच्चा, सूकरो, सूकरो बच्चा, सूकरो. ஐயா ஒடுக்கு போய்டா. சைத்தான் பயத்துல ஒடுக்கு போய்ட்டான். चल जा. விடுங்கடா. விடுங்கடா. ஏய் ஓர குருச்சும சைத்தான். சப் யாரே? இவளை லவ் பண்ணவன் இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்டா. அதனால விஷம் குடிச்சு செத்து. ஓ பேய்க்கு கூட லவ் ஸ்டோரி இருக்கா? ரஹம் கரோ அல்லாஹ். ஜா கூட்டிட்டு போ. ரஹம் கரோ அல்லாஹ். அது அல்லாஹ் ரேகை. உன்ன மாதிரி துஷ்ட சக்திகள் அதை தாண்ட முடியாது. எல்லாருக்கும் இது அல்லாஹ் ஆலயம். உன்ன மாதிரி பேய்க்கு சிற. என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? இல்லம்மா, அவர் ரொம்ப சக்தி உள்ளவரு. கரீம் ஜி, இன்னைக்கு ராத்திரி இந்த ஜாடியை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிடு. சரி ஜி. லட்சுமிமா ஐயா உன கூட்டிட்டு போ. சரிங்கய்யா. மைய கண்ணுல போட்டு விடு, கொடுத்தபடியே தண்ணியில கரைச்சு கொடு. விடுங்கடா விடுங்க. ஐயா அனுப்பி வச்சிருக்கேன். அது இல்லையா, சுசீலா அந்த கோட்டையில இருக்கா, அங்க கூட்டிட்டு போங்கடா. இங்க கூட்டிட்டு நான் இருக்கேன்ல, நீங்க வாங்க. நீங்க வந்து பூஜை செஞ்சுட்டு திருஷ்டி கழிச்சிட்டு அப்புறம் போலாம். ஐயோ அதெல்லாம் இப்ப எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நான் கோட்டையில சமாதியில என்ன பண்ற நீ? எங்க சின்ன அம்மா செருப்பால் அடிக்கிறதும் டார்ச்சர் பண்றதும் வைத்தியமா? மனுஷன் பிழைக்கணும்னா புடிச்சிருக்கிற பேய் ஓடணும் பேட்டி. அது ஓடணும்னா அடிக்கிற அடி நல்லா பலமா விடணும். அடியை தவிர வேற எதுவும் உதவாது. இந்த காலத்துல கூட பேய் எல்லாம் இருக்கு, நீங்க நம்புறீங்களா? கடவுள் இருக்கான்னு நீ நம்புறியா? நம்புறேன். அதுக்காக அப்ப பேயும் இருக்குன்னு நம்பு. எங்க எனக்கு அந்த பேயை காட்டு. யா அல்லாஹ். வலிக்குதாடா? ஆமா வலிக்குதுன்னு சொன்னால, எங்க அந்த வலியை காட்டு பாப்போம். காத்த காட்ட முடியுமா? உன் உயிரை காட்ட முடியுமா? பார்க்க முடியறதெல்லாம் உண்மையும் இல்ல, பார்க்க முடியாததெல்லாம் பொய்யும் இல்ல அப்படின்னு உங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? நம்ம பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதஸ்ய ஹி த்ருவோர் மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிகாரேர்தே நத்வம் சோசித்தும் அராஹசி. நீ கற்ற காசுக்கேறு நிஜம்னா இந்த ஃபகீஷா கற்ற தாயத்து நிஜம். நீ கோயில்ல உடைக்கிற தேங்காய் நிஜம்னா நான் கொடுக்கிற எலுமிச்சை நிஜம். கடவுள் முன்னால இது நிஜம்னா பேய். மனநல சரியில்லாதவன மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. இவன் பெரிய ஆபத்துல இருக்கான். இவன் இங்க இருந்தாதான் ஆபத்து. பெட்டி, இப்ப ஆபத்துல இருக்கிறது அவன் இல்ல, நீதான். நீ ஒரு பயங்கரமான ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. என்னையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறியா? நான் சொல்றது நிஜம். நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. போயிடு பெட்டி, நான் சொல்றதை கேளு. இந்த ஊரை விட்டா போயிடு. அம்மா, பக்கீர் இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீ சும்மா இரு. கண்ணம்மா, நான் சொல்றதை கேளு. அவனை கூட்டிட்டு வா. பெட்டி, ஹலோ. உன்னையே நினைச்சு, உன்னையே எதிர்பார்த்து இங்க ஒரு ஆத்மா துடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? So sad, my poor Rahul. சீக்கிரம் வா. உனக்காகவே ஏங்கி தவிக்கிற எனக்கு தரிசனம் கொடு. எப்படி? நான் தான் சென்னையில இல்லையே. நான் கந்தர்வ கோட்டையில தானே இருக்கேன். கந்தர்வ கோட்டையிலயா? இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? நடுராத்திரி 12 மணி. இந்த இருட்டுல உங்க வீட்டுக்கு எப்படி வரணும்னு தெரியாம ஊர் எல்லையில
சாலையில இருக்க கோட்டை கிட்ட உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ அங்கே இரு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கம்மா போறீங்க? வெளியே போறேன், 10 நிமிஷத்துல வந்துருவேன். ராகுல், ராகுல், ராகுல். இங்க எதுக்குமா வந்த? உடனே திரும்பி போயிடு. ஏ ராகுல், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள மனுஷங்க யாருமே இல்ல. வேண்டாமா. அது ஏ ராகுல் விசில் தான். போகாத. ராகுல், எங்க இருக்க? இங்க தானே இருக்கேன்னு சொன்னா. ராகுல், ராகுல், ராகுல். விதியின் கீதந்தான். வாமா, மேல வா. பையன் இங்க மேலதான் இருக்கான். அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். வாமா, வா வா வா. அருந்ததி, இங்க இந்த அறையில தான் உனக்காக எப்பொருந்தும் காத்துக்கிட்டு இருக்கேன். அருந்ததி, ராகுல். உன் குரலை கேட்ட உடனே நீ செஞ்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு பக்கத்துல என் எதிரில் நிக்கிற, அங்க முடியாது. வா வா, இன்னும் கிட்ட வா. நினைக்கும் போதே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. வா வா, வாடி. வரலன்றா உன்னை கொன்னுடுவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். உயிரை எடுப்பேண்டி. நடக்காதுடா. விட மாட்டேன். வருவேன். முடியாது. விட மாட்டேன். முடியாதுடா. உன்னை நலபடி கொடுக்கிறேன்டி. நடக்காதுடா. உனக்கு நரகத்தை காட்டுறேன்டி. முடியாதுடா. ஏய் பொம்மாயி. நடக்காதுடா. ओ बेटी, सामने कर बेटी, वाह बेटी, 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 अरे क्या कर रही हो बेटी? உன்னை அப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னல, இங்க எதுக்கு வந்த? கதம் செய்யறதுக்கு தான் அந்த சைத்தான் உன்னை இங்க வர வச்சிருக்கான். என்ன பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? உள்ள ஏ ராகுல் இருக்கா? இல்ல, யாரும் இல்ல. இருக்கான், இங்க தான் வந்தான். யாரும் வரல. ராகுல். नहीं. ராகுல். இல்ல. ராகுல். இல்ல இல்ல, யாரும் இல்ல. ராகுல் எனக்கு ஃபோன் பண்ணனால தான் நான் இங்க வந்தேன். கரா ஃபோன். எங்க இருக்கான் அவங்கிட்டயே கேளு. ஃபோன் பண்ணா தானே தெரியும். ஹலோ ராகுல், நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இங்க ஒருத்தன் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருக்க? நான் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்லயா? ஹே அரு, when are you coming here? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்ங்கறாங்க. ஹலோ, உனக்கு ஃபோன் வந்தது உண்மை, நீ பேசினது உண்மை. ஆனா ராகுல் இங்க இருக்கான்னு சொன்னது மட்டும் போய். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி.
இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. அல்லாஹ் கொடுக்கிற வெளிச்சத்துல பார்த்தா உண்மை உன் கண்ணுக்கு தெரியும். சமஜ் கை. இப்ப எல்லாம் புரிஞ்சுதா? ஏய் பொம்மாயி, உன்னை விட மாட்டேன். வருவேன் வருவேன். உடனே போயிடு. இந்த ஊரை விட்டு உடனே போ. சலே ஜாओ. உடனே திரும்பி போயிடுமா. உள்ள மனுஷங்க யாருமே இல்லை. இவர் யாரு? எங்க அண்ணன் நீலகண்ட பூபதி இறந்து போய் 30 வருஷம் ஆச்சு. போகாத. அப்பப்ப அந்த பழைய கோட்டைகிட்ட அவரை பார்க்கறதா நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பிரம்ம. எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ எங்க இருக்க? கோயம்புத்தூர்ல. ராகுல், ஏய் பொம்மாயி, உன்னை விட மாட்டேன். கண்ணம்மா, என்னம்மா? அந்த பழைய கோட்டையோட விவரங்கள் எனக்கு தெரியணும். மறைக்காம சொல்லு கண்ணம்மா, ப்ளீஸ். கோட்டையோட விவரமெல்லாம் எதுக்கு? வேண்டாம்மா, அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. இப்ப அந்த கதை எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய கதை இல்லம்மா, மறக்க வேண்டிய கதை. எப்பவும் நினைக்கவே கூடாத பயங்கர கதை. அது எனக்கு தெரியணும் கண்ணம்மா. ஏம்மா, உன் கதைய நீயே கேக்குறியே, உனக்கு தெரியாதா? அது கோட்டை இல்லம்மா, கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு, சம்பிரதாயத்துக்கு, வீரத்துக்கு அது பேர் போன சமஸ்தானம். செல்வ செழிப்போட, சொத்து சுகங்களோட, பச்சை குழந்தைங்க சிரிப்பு சத்தத்தோட, சொந்த பந்தங்களோட, தினம் தினம் நிறைஞ்ச பண்டிகையோட கண்கொள்ளா காட்சியா இருந்ததும்மா நம்ம சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு பேர் போன இந்த சமஸ்தானத்துக்கு முடிசூடா மன்னனா இருந்தது ஓ கொள்ளு தாத்தா ஸ்ரீலஸ்ரீ ராஜா விஜயபாஸ்கர சேதுபதி. அவருக்கு 2 பொண்ணுங்க. அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே ராணி அம்மா இறந்துட்டாங்க. பெரிய பொண்ணு பேரு பார்கவி, அழகி ஆனா அப்பாவி. தகப்பனார் சொல்லுக்கு எதிர் சொல்லு சொன்னதே இல்லை. 2வது பொண்ணு அருந்ததி அம்மா, கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்துக்கே சிங்கக்குட்டி. ஆமா, வாழ் வீச்சிலையும் வில் வித்தையிலையும் அந்த சிங்கக்குட்டிக்கு நிகரே இல்ல. சின்ன வயசுலயே எல்லா வித்தைகளும் அதுக்கு அத்துப்படி. பிரகாசமான முகம், கம்பீரமான நட, கட்டுக்கடங்காத தைரியம். மொத்தத்துல கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்து குலதெய்வம் அந்த தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கும். அதனாலேயே எல்லாரும் அந்த அம்மாவை ஜக்கம்மான்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கதையிலையும் விஷத்தை கக்கிற ஒரு கெட்டவன் இருக்கிற மாதிரி இந்த கதையில கூட ஒருத்தன் இருந்தாம்மா. அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். மிருகம் மாதிரி வேட்டையாடி வேட்டையாடி நாசம் பண்ணிடுவான். கேடுகட்ட நேரத்துல பிறந்தவன் அந்த சண்டாள. ராஜாவோட சொந்த தங்கச்சி மகன், பேரு பசுபதி. பசுபதியா? அவனை எதிர்க்கிறவங்களை வெட்டி கொன்னுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். பிறப்புலதான் அவன் மனுஷன், குணத்துல அது ஒரு மிருகம்.
ராஜா செஞ்ச ஒரு பெரிய தப்பு அவரோட பெரிய பொண்ணு பார்கவி அம்மாவை அவனுக்கு போய் கட்டி வச்சதுதான். இதுக்கெல்லாம் காரணமே அவனோட அம்மா ஜலஜம்மா தான். ராஜாவோட தங்கச்சி. ஜாதகமும் கிரகப்பலனும் பொருத்தமா இருக்குன்னு போய் சொல்ல வச்சு ராஜாவை ஏமாத்தி பார்கவி அம்மாவை தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா. என்னங்க இது? ராத்திரியும் பகலும் பேசிங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இப்படி அராஜகம் பண்றீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? இவங்க எல்லாரும் வேசிங்கன்னா நீ கூட வேசிதான். என்னடி இந்த மாதிரி சமஸ்தானத்துல இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா நடக்கிறதுதான். என்னமோ பெரிய தப்பு நடந்த மாதிரி இந்த குதி குதிக்கிற. பாவம் அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை அவங்க 2 பேராலையும் பாழா போயிடுச்சு. ஒரு நாள் அவங்களோட அட்டூழியம் எல்லாம் மீறி போயிடுச்சுமா. அருந்ததி அம்மாவுக்கு ஒரு விசேஷ பரத கலை கற்றுக் கொடுக்கறதுக்காக சிதம்பரத்திலிருந்து ஒரு குரு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அன்னைக்கு தனக்கு நடக்க போற கொடுமையை தெரிஞ்சுக்காம சந்தோஷமா பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாருமா அருந்ததி, இன்னைக்கு உனக்கு புதுவிதமான நாட்டியம் கத்துக் கொடுக்க போறேன். சத்திரிய வம்ச குமாரிகள், முக்கியமா உன்ன மாதிரி மகாராணியாக போறவங்க கண்டிப்பா இந்த நாட்டியத்தை கத்துக்கணும். ஒலியை கேட்டு இலக்க குறி வைக்கிற வில்வித்த மாதிரி இருக்கிறதுனால இத சப்தவேதி நாட்டியம்னு சொல்லுவாங்க. நீ ஒலி எழுப்பு. உன் ஒலிக்கு என்னுடைய நாட்டியம் எப்படி எதிரொலிக்குதுன்னு பாரு. சரிங்க. அது இதய துடிப்போட சத்தமா இருந்தாலும் குறி தப்பக்கூடாது. சின்னம்மா, உங்களை மகாராஜா கூப்பிடுறாரு. சரி வரேன், நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. அன்னைக்கு அவன் அளவுக்கு மீறி பிடிச்சிட்டு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி வந்தான். அன்னைக்கு அந்த படுபாவி செஞ்ச கொடூரத்தை நினைச்சாலே ஐயோ. வருவேன் தப்பாவ வருவேன், தீரா பசியா தீர்த்துட்டு போவேன். வாமா அருந்ததி. இப்ப நான் உனக்கு கத்துக் கொடுக்க போறது பிரணவ பைரவ நாட்டியம். ஒரு எதிரிக்கு முன்னால நீ நிராயுதபாணியா நின்னா கூட இந்த நாட்டியத்தால உன்னை காப்பாத்திக்க முடியும். அருந்ததி, யாரு? அருந்ததி யாருன்னு சொல்லுங்க. யாரு? நீ இங்க வீர நாட்டியத்தை மட்டும் கத்து கொடுத்தா பத்தாது, அதோட எனக்கு சிருங்கார நாட்டியத்தையும் கத்து கொடுக்கணும். அருந்ததி, காஞ்சனாமாக்கு உடம்பு சரியில்லையாம்மா? நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
சாகும் போது கூட எனக்கு சுகத்தை கொடுத்த பொம்மாய், நீ கொடுத்து வச்சவ. சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே சாகுற பொம்மாயே. இந்த சமஸ்தானத்துல இருக்க இனி உங்களுக்கு தகுதி இல்ல. புகுந்த வீட்டுக்கே கழகத்தை உண்டாக்கிட்டு தான் நீ இங்க வந்த. உன் புள்ளையும் இந்த சமஸ்தானத்தோட பேரை கெடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த அளவுக்கு அநியாயம் செய்யறவங்கள மன்னிக்கவே கூடாது. இவங்களை அனுப்பிடுங்க. பொறுத்தது போதும்பா. நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அவன் மருமகன்ற பந்தத்தினால இல்ல, அவன் கையில உன் அக்காவோட வாழ்க்கை இருக்குங்கிற பயத்தினாலதான். அந்த தடை மட்டும் இல்லனா, நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர் மக்கள் அவனை கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்க. ஏண்டி, என்னையும் எங்க அம்மாவையும் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? என்ன பொட்ட நினைச்சிட்டியா? சாவடி. அவசரப்படாத, புத்தி கெட்டு போய் எதுவும் பண்ணிடாத. இந்த வீட்டு மருமகனா, இந்த சமஸ்தானத்துக்கு சர்வாதிகாரியா நீ முடி சூடுற வரைக்கும் இவ சாக கூடாதுடா. அதுக்குதான்டா இந்த பொட்டச்சிய உனக்கு கட்டி வச்ச. ஒருவேளை இவ செத்துட்டானு வை, அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. விரட்டி விரட்டி அடிச்சு துரத்துவாங்க. அவன் கையில உன் அக்காவோட வாழ்க்கை இருக்குங்கிற பயத்தினாலதான். ஒருவேளை இவ செத்துட்டானு வை, அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. அந்த தடை மட்டும் இல்லனா, நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர் மக்கள் அவனை கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்க. இவ செத்துட்டானு வை, அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுடுவாங்க. விரட்டி விரட்டி அடிச்சு துரத்துவாங்க. அம்மா பார்கவி, வயசுல போனவளுக்காக ஏண்டி அழுவுறீங்க? பொம்மாய் பொம்மாய், தூக்குல தூங்கினவ தானே, அவளோட பணத்தை இன்னும் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? வெளியேறீங்க. இப்பவே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. இனி இவன் உயிரோட இருக்கக்கூடாது. இவனால பொம்பளைங்க அனுபவிச்ச அதே வேதனைய இப்ப இவன் அனுபவிக்கணும். அவனை அடிக்காதீங்க. ஐயோ, அவனை விடுங்கடா. அடிக்காதீங்க. என் புள்ளைய அடிக்காதீங்க. இவனோட சாவ பார்த்து இனி எவனும் பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது. இந்த அயோக்கிய மாதிரி இன்னொரு அயோக்கிய இந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்துக்குள்ள நுழையவே கூடாது. மதம் முடிச்ச இந்த மிருகத்தை வெறி பிடிச்ச அவன் குதிரை காலையே கட்டி போடுங்க. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை. இவனை இந்த ஊரை விட்டு விரட்டுங்க.
அன்னைக்கு அருந்ததி அம்மா முடிவு கட்டினது அந்த அரக்கன் பசுபதிக்கு மட்டும் இல்ல, அவனோட அராஜகத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு. அன்னையிலிருந்து எல்லாரும் அருந்ததி அம்மாவை சமஸ்தானத்து குலதெய்வம் ஜக்கம்மாவாவே பார்த்தாங்க, ஜக்கம்மான்னே கூப்பிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே அருந்ததி அம்மாவும் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு தாயாவே வாழ்ந்தாங்க. கும்மிருட்டின் குடல் கிழித்து ஒன்றில் ஏழும் பெண்ணோழியே கோபம் கொண்டு கட்டி பிடித்தால் கொப்பரிக்கும் காளியம்மா. உன் கண் சிவந்து பார்த்தால் போதும் துரோகியின் கத்தி உழுந்து போகும் அம்மா. ஓவியத்தில் உன்னை பார்த்தால் அதே உன் உள்ளத்தை காட்டும் அம்மா. அனைவரையும் ஆதரிக்கும் தாயாகிய அன்னபூர்ணி நீ அம்மா. அன்புக்கும் பண்புக்கும் தான் நீயோர் அருள் வடிவாகும் அம்மா. உந்தன் மொழிதானே மேலோரோதும் வேதம், உந்தன் செயல்தானே எதிலும் இங்கே தர்மம். பொறுத்திருந்தால் பூமி மாதா நீயே, பொங்கி நின்றால் தர்மம் காக்கும் தாயே. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். ஜக்கம்மா மாயம்மா, திக்கம்மா நீயம்மா. ஜக்கம்மா ஜக்கம்மா எங்கள் ஜக்கம்மா. ஜக்கம்மா மாயம்மா, திக்கம்மா நீயம்மா. ஜக்கம்மா ஜக்கம்மா எங்கள் ஜக்கம்மா. ஜக்கம்மாவோட வார்த்தை தான் இந்த சமஸ்தானத்துக்கே வேத வாக்கம்மா, வேத வாக்கு. அந்த அம்மா காட்டின அன்புல எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த அயோக்கியம் பசுபதி எல்லாரும் நினைச்ச மாதிரி சாகலம்மா, சாகல. அருந்ததி அம்மாவை அழிக்கணுங்கிற வைராக்கியமே அவன் உயிரை போக விடாம புடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சில பேரு ஊசலாடிக்கிட்டு இருந்த அவன் உயிரை காப்பாத்திட்டாங்க. அவங்க அகோராக்கள். பிரேதங்களோடையும் பிசாசுகளோடையும் வாழ்றவங்க, தீய சக்திகளுக்காக புணங்களை தோண்டி எடுத்து பூஜை பண்றவங்க, பில்லி சூனியங்களையும் ஏவல்களையும் செஞ்சு மனுஷ உயிரையே பறிக்கிறவங்க. இப்பவே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அருந்ததி அம்மாவை பழி தேய்க்கணுங்கிற வெறியில அந்த அகோராக்களுடைய வாழ்ந்து மந்திர தந்திர வித்தைகளை கத்துக்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மனுஷனோட நாடி நரம்புகளை முறுக்கி உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆளாயிட்டான். மனுஷங்களை நரபலி கொடுத்து அவங்க ரத்தத்தையே குடிச்சான். இன்னும் சொல்றதுக்கே அருவருப்பான காரியங்களை செஞ்சு கடைசியா அவன் எதிர்பார்த்த மாதிரியே துஷ்ட சக்திகள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டான். இப்ப அவன் மனுஷனே இல்ல, பிரேத பிசாசுகளோட வாழ்ற அந்த அகோராக்களையும் மிஞ்சின அகோராதிபதியா ஆயிட்டான். அருந்ததி அம்மா மேல உள்ள பகையால, வஞ்சம் தீக்கணுங்கிற வெறியால கந்தர்வ கோட்டைக்குள்ள மறுபடியும் காலடி எடுத்து அன்னைக்கு காலையில தான் அருந்ததி அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே குதூகலமா இருந்துச்சு. இவனை இந்த ஊரை விட்டு விரட்டுங்க. இவனோட சாவை பார்த்து இனி எவனும் பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது. யாரா நீ? பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வெளியே போடுறாங்க, வெளியே போ. நான் யாரா? त्रिगुणाशनीका चट चट चटविटा
நான் யாரா? நான் யாரா? பசுபதி அகோராதிபதி. வேண்டாமா, இப்ப அந்த சண்டாளம் பயங்கரமான துஷ்ட சக்திகளோட திரும்ப வந்திருக்கான். எப்பேற்பட்ட பலசாலி அவனை எதிர்க்க முடியாது, எந்த ஆயுதத்தாலி அவனை அழிக்க முடியாது. இப்ப அவனை எதிர்த்து போராடுறது உங்களுக்கு தான் ஆபத்து. அவன் நாக்கு மரண வாக்கு, அவனோட கைகள் யமனோட பாசக்கயிறு. அசுர பிசாசா! இந்த சூழ்நிலையில் அவன் முன்னால போய் நிக்கிறதே பெரிய ஆபத்து. ஆபத்து வரும்போது கோழ மாதிரி பின்வாங்க கூடாது. அது மரணமாவே இருந்தாலும் எதிர்த்து போராடணும். ஏய் அருந்ததி, உன்னை சேர்ந்த மக்களை, உன் முழு வம்சத்தை விடமாட்டேன்டி, வேரோட அழிக்கிறேன். இந்த ஜனங்களை வச்சுத்தானே என்ன நாய் மாதிரி அடிக்க வச்ச. அதே ஜனங்க முன்னாடி வா. அருந்ததி, நீ எதுக்குமா இங்க வந்த? அருந்ததி, அம்மாடி அழகு பொம்மாயி, பிஞ்சு பழுத்துருச்சு. அம்மா பொம்மாயி, உன்னை பார்த்த மறு நொடியே வெட்டணும்னு வந்தேன்டி. ஆனா இப்ப செய்ய மாட்டேன். 7 வருஷமா பொட்டச்சி வாடையே படாத இந்த பிசாசுக்கு இவ்வளவு அழகான தேவதை கண்ணில் படுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏ பொம்மாயி, பொம்பளைங்களுக்கு உயிரை விட கற்பு தான் பெருசு இல்ல? முதல்ல உன் கற்பு அழிச்சு, அப்புறம் உன் உயிரை பறிச்சு, இதே இடத்துல உனக்கு சமாதி கட்டி உன் ஆத்மாவையே அகோராவுக்கு நைவேத்தியமாக்கிறேன்டி. பூமி கொதிக்கும், அக்னி அரங்கம், மரணங்கள் மயானம், என் அந்தரங்கம். நாளும் கொதிச்ச சீனம் அடங்க, நடந்தான் நடத்தி நீளம் நடங்க, மதையார் இருந்தான் அழிந்தொடுங்க. பாட்டு ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பொம்மாயி, ருசிக்கிறதுக்காகவும் பாடு. விதியின் கீதந்தான் ஆடினேன், பிரளய நடனந்தான். அன்பு மேலெங்கும் கப்பிக் கொள்கின்ற கரிய நாள் அல்லவோ, மங்கையின் வண்ண கண்ணின் விழி கக்கும் கனலை நான் சொல்லவோ. கூற்றும் கூத்திங்க ஆடுமோ, மெல்ல மாயங்கள் அழியுமோ, தழுவிக் கொண்டோட மரணமோ.
உனக்கு இல்லடி, எனக்கு. அன்னைக்கு நான் சவாரி செஞ்ச என்னோட குதிரை காலியை என்ன கட்டி தரன்னு இழுத்து இந்த ஜனங்க முன்னால என்ன அசிங்கப்பட வச்சல்ல. இன்னைக்கு அதே ஜனங்க முன்னாடி நீ கதற என் வெறி அடங்குற வரைக்கும் அணுவா உன்னை அனுபவிக்க போறேன். எப்படியும் இன்னைக்கு உனக்கு முதலறிவு தானே. சல்லாபம் எனக்கு, சந்தோஷம் எனக்கு, அழிவு உனக்கு. பிரம்மன் எழுத்துதான் ஆயினும் அதை பிரம்மனே அழிப்பதேதுடா. தர்ம மார்க்கமே தப்பினால் அந்த தெய்வமே செய்யும் தீங்குடா. எதுவும் தூளாகும் விதியை என்னாலும் எதிர்த்து நீங்கும் ஆவியே. ராமன் தாரத்தை கொண்டதால் லங்கை தீவு பொறுக்கேடு சூழ்ந்ததே. விரகம் வாழ்வழிக்கும் நெருப்பு ஆகும் என்னாலும். பெண்மை ஜாதியோர் பொம்மையாகத்தான் எண்ணும். மடமைதான் என்று மடிந்து தூளாகும். இறப்பிலே கேட்கும் சரவ கீதம் போல் அசுர நீ கேட்கும் அறுதி பாட்டாகும். துர்க்கை கை ஏந்து கத்தி என்னாலும் தனல் கத்தும் முதல் குதை கத்தும் மறுவிய நெருப்பொரு மகள் கொண்ட சீற்றத்தின் அத்தி என்றாகிய ஆடி எழும். நேர்திட கோடிடும் இந்நிமிஷம் உன் துர்மரணம் 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 துர்மரணம். துர்மரணமா எனக்கா? இந்த அகோராவை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. மரணமே பயந்து ஓடும். அந்த மரணத்துக்கு உன்னை பலியாக்கிறேன்டி. இந்த சோழி சத்தத்துக்கு உன் சலங்க சத்தத்தை சேர்த்து நடனமாடி பாப்பாயே. கம் 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 தமாம் கம் 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 தமாம். அன்னைக்கு அந்த குருட்டு ஆட்டக்காரிய அனுபவிச்ச, சித்திரவதை பண்ண நீ என்ன தண்டிச்சல்ல. இன்னைக்கு அதே வேதனைய நீயும் அனுபவிக்க போற மாயி. ஆடு. ஒரு எதிரிக்கு முன்னால நீ நிராயுதபாணியா நின்னா கூட இந்த நாட்டியத்தால உன்னை காப்பாத்திக்க முடியும். மந்திரங்கள் சொல்ற அவன் நாக்க அறுக்கணும். அவன் கைக்கு விலங்கு மாட்டணும். அவன் கழுத்து நரம்புகளை இருக்கணும். அப்பத்தான் அவனை அடக்க முடியும். நில்லுங்கம்மா, நில்லுங்க. வேண்டாம், அவசரப்படாதீங்க. அவனை கொல்ல வேண்டாம், வேண்டாம். இப்ப அவனை கொன்னா பயங்கரமான பிரேதாத்மா ஆயிடுவான். அப்படின்னா இந்த அயோக்கியம் உங்க மேல தீராத பகையோட இருக்கான். நம்ம சாஸ்திரப்படி எந்த மனிதனாவது தீரா பகையோட இறந்துட்டான்னா அவனோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகாது. பகையை தீக்கிற வரைக்கும் ஓயாது. இவனை மாதிரி கொடூர பூத பிரேத அகோரா செத்தான்னா அவன் அதிபயங்கர பிரேத சக்தியா மாறிடுவான். அது இதை விட ஆபத்து. அவனை இப்படியே விட்டுட்டா இவன் யாரையும் வாழ விட மாட்டான். உண்மைதாமா. இப்ப இவனை சாகடிக்கிறதுனால பிரச்சனை தீராது. அப்படின்னா
இவனை சாகடிக்காம இவன் உயிரோட இருக்கிறப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே இவனுக்கு சமாதி கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவன் பிரேதாத்மா கூட வெளியே வரக்கூடாது, வர விட மாட்டேன். அதிய ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்திகளை சேர்த்து வச்சு கட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் இவன் பிரேதாத்மாவை வெளியே வரவிட மாட்டேன். இது தாய் ஜெக்கம்மா மேல ஆன. ஆனா ஒரு விஷயமா, யாராவது சமாதியை உடைச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்ற இவனோட பிரேதாத்மா பேரழிவை உண்டாக்கும். உங்களையும் உங்களுடைய சமஸ்தானத்தையும் பூண்டோட அழிச்சிடும். அப்படி நடக்க நான் ஒரு காலம் விட மாட்டேன். இவனுக்கு சமாதி கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாளிகைக்குள்ள யாரும் வரக்கூடாது. கட்டுங்க சமாதிய. அம்மாவோட முடிவுக்கு அந்த அயோக்கியன் நடுநடுங்கி போயிட்டான். புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து பெரிய பெரிய கல்லுகளை வரவழைச்சு இரும்பு கோட்டை மாதிரி சமாதியை கட்ட ஆரம்பிச்சாங்க ஜக்கம்மா. அந்த இருட்டுக்குள்ள இந்த படுபாவி மிருகம் மாதிரி அலறி அலறி ஒடுங்கிட்டான். அவன் அலர்ன சத்தத்துல இந்த கோட்டையே அதிர்ச்சி. நரம்பெல்லாம் அறந்து நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். மகா சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி யந்திரங்களை தயார் பண்ணி அந்த சமாதியிலிருந்து காத்து கூட வெளியில வர முடியாத அளவுக்கு யந்திரங்களாலேயே ஆணி வச்சு இருக்கிட்டாங்க. சமஸ்தானத்து எல்லா திசைகள்ல இருந்தும் கணபாடிகளான வேத பண்டிதர்களை வரவழைச்சு சண்டி யாகங்களையும் ருத்ர ஹோமங்களையும் செய்ய வச்சாங்க. அந்த சண்டாளனோட அலறல் சத்தம் இந்த வேத மந்திர கோஷத்துல மறைஞ்சே போயிடுச்சு. மகா சக்தி வாய்ந்த அம்மன் கைகள்ல இருக்கிற சூலத்தையும் சிவமந்திர கட்டு போட்ட ரட்சைகளையும் வச்சு அவன் பிரேதாத்மா வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கட்டி போட்டாங்க ஜக்கம். அந்த நிமிஷம் அந்த தாய் எங்க எல்லாரையும் காப்பாத்த வந்த மகா காளியாத்தான் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கமே போறதில்ல. அவன் சமாதியோட அந்த மாளிகையும் பாழடைஞ்சு போயிடுச்சு. அவனுடைய அராச்சகமும் அன்னைக்கே அடியோட முடிஞ்சு போச்சு. இல்ல, உன்னை விட மாட்டேன். இன்னும் முடியல. ஏன் கண்ணம்மா, ஜக்கம்மா தைரியசாலி இல்ல? ஆமா, ஆனா அன்னைக்கு அவன் அப்படி உயிரோட சமாதி பண்ணினதுதான் அம்மா வாழ்க்கைய அடியோட சீரழிச்சிருச்சு. அவனை சமாதி பண்ணின 48 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு?